உபதேசம் துவைத அனுபவத்திலேயே இருக்கிற நமக்குத்தான் என்பதால் துவைதமும் வந்துவிடுகிறது. குருவின் தன்மையால் சீடன் பெறும் பயன். குரு நமக்கு லட்சிய சித்தியை தருபவர், பாவத்தை போக்கி பரிசுத்தி செய்கிறவர் என்பதோடு சர்வ வியாபகர், சர்வமும் அடிபட்டு போன நிர்குண அவ்யக்தம் என்று ஸ்லோகம் டிஃபைன் செய்திருக்கிறது. சரி, நமக்கு சித்தி வேண்டும், குரு என்பவர் அதை தருகிறார் என்பது சரி. பாவம் போனால் ஒழிய சித்தி கிடைக்காது, ஆகையால் அதை போக்குபவர் என்றதும் சரி. இந்த இரண்டும் நமக்கு பிரயோஜனமாவது. ஆனால் அவர் சர்வ வியாபகர், அதற்கு மேலே அவ்யக்த வஸ்து என்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் அப்படி இருக்கிறார் என்று சொன்னாலே அதுதான் நமக்கு பிரயோஜனம். அதெப்படி? எப்படி என்றால், புழுவை ஒரு குளவி கொட்டி கொட்டி தன் ரூபமாகவே பண்ணிவிடுகிற மாதிரி சிஷ்யர்களை தன்னுடைய நிலைக்கே உசத்திவிடத்தான் குரு இருக்கிறார். ஆனபடியால் அவர் இப்படி இப்படி இருக்கிறார் என்று அவரை பற்றி லட்சணம் சொன்னால், நாமும் அவர் மாதிரியே அந்த லட்சணங்களை பெறுகிற பெரிய பிரயோஜனத்தை அவர் அனுகிரகிக்கிறார் என்றே அர்த்தம். அவருடைய ஸ்வரூப லட்சணத்தை சொன்னாலே நமக்கும் அது சித்திக்கிறது என்று ஏற்பட்டு விடுவதால் நமக்கான பெரிய பிரயோஜனமும் அதில் வந்து விடுகிறது. சித்தி பிரதம் என்றுதானே ஸ்லோகம் ஆரம்பித்தது. அந்த சித்தி இதுதான். அத்வைதமும் அனுகிரக பாவமும். அத்விதீயமாக இருக்கும் அவ்யக்த சித்தியும் அந்த நிலையில் உள்ள பிரம்ம வித்யா குருவின் அனுகிரகத்தால் சிஷ்யருக்கு கிடைக்கும். அதுதான் உச்சாணியான லட்சிய சித்தி, சர்வமும் அடிபட்டு போன முடிவான நிலை. அப்படியென்றால் சர்வத்திலும் வியாபித்திருக்கிற விஷ்ணு நிலையை ஏன் சொல்ல வேண்டும்? இங்கேதான் கருணை பிரேமை என்பது வருகிறது. சர்வமும் அடிபட்டு போன அத்விதீய ஸ்திதி அடைந்த ஒரு மகான் அப்படியே தம் பாட்டுக்கு சமாதியில் இருந்து கொண்டிருக்காமல் குரு வேஷம் போட்டுக்கொண்டு உபதேசிக்கிறார் என்றால் சர்வத்துக்கு இறங்கி வந்துவிட்டார் என்றுதானே அர்த்தம். எதனால் இறங்கினார் என்றால் பிரேமையினாலே, கருணையினாலே. தான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும் என்கிற கருணையினால்தான் இறங்கி வந்து உபதேசிக்கிறார். இறங்கத்தான் செய்கிறாரா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது. மனோநாசம் பூர்ணமாக பண்ணி பிரம்மானுபவம் பெற்றுவிட்ட ஒருவர் அப்புறம் அந்த நிலையில் இருந்து இறங்குவது என்பதே இல்லை. ஆனாலும் ஏன், எப்படி என்று தெரியாது. இதுவரை யாரும் அதை விளக்கிச் சொல்லவும் இல்லை. சர்வம் அடிபட்டு போன நிலைக்கு போனவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டே, நிலை குலையாமலே சர்வத்தையும் பார்த்து பரம கருணை கொண்டு அதை நல்வழிப்படுத்தணும் என்று நினைத்து குருவேஷம் போட்டுக்கொண்டு உபதேசித்திருப்பதை நிறைய பார்க்கிறோம். ஆச்சாரியாள், சுகாச்சாரியாள் உள்பட பல பிரம்ம நிஷ்டர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஏன், எப்படி என்றால் தெரியாது. அம்பாள் காரியம். கொட்டி கொட்டி குளவியாக்குறதில் சத்குருவானவர் சத்தான சிஷ்யனுக்கு அத்வைத சித்தி தருவதோடு துவைத லோகத்தில் இருக்கிற பெருவாரி ஜனங்களை லோக ரீதியான வாழ்க்கையிலே தர்மமாக நடக்க பண்ணி நல்வழிப்படுத்தவும் செய்கிறார். மறுபடி சொல்கிறேன், குரு லோக சம்பந்தப்பட்டிருப்பதால் அவருக்கு அசலே துவைத திருஷ்டி வந்துவிட்டது ஆகாது. அத்வைதமான ஒன்றையே துவைத பிரபஞ்சத்துக்குள்ளேயும் கண்டுகொள்கிற திருஷ்டியோடுதான் குரு காரியலோகத்தில் இறங்கியிருக்கிற மாதிரி இருப்பது. வாஸ்தவத்தில் இறங்கவில்லை, இறங்கின மாதிரி நமக்கு தோன்றுகிற நிலை. இது நம்முடைய தோற்றம்தான். அவருடைய உள் அனுபவத்தில் இரக்கம் ஏற்றம் எதுவும் கிடையாது. பிரபஞ்சம் என்கிற துவைதத்தை அசலே பிரம்மத்தினின்று வேறாக பிரிந்த துவைதமாக பார்க்காமல் அதிலும் அத்வைத பிரம்மமே ஊடுருவியிருப்பதை, வியாபித்து இருப்பதை, அதாவது பிரம்மமே விஷ்ணுவாக எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பதை அனுபவபூர்வமாக கண்டுகொண்டே அவர் குரு வேஷம் போட்டுக்கொண்டு உபதேசிப்பது. அந்த கருணையில் ஒரு பெரிய ஆனந்தம் உண்டு. துவைத ஆனந்தமும் அத்வைத ஆனந்தமும் இப்படி என்று சொல்ல முடியாமல் கலந்த ஆனந்தம். அத்வைத அஸ்திவாரத்திலேயே எழும்பின ஆனந்தம், அதாவது உச்ச லட்சியம் நழுவாமலே உண்டான ஒரு வர்ணாதீதமான ஆனந்தம். இதுவும் அவரால் சிஷ்யர்களுக்கு அனுகிரகிக்கப்படுகிறது. சிஷ்யரும் குருவாக ஆகி லோகோபகாரமாக உபதேசம் பண்ணும்படி அவர் செய்வதில் இப்படி உள்ளே அத்வைத சாந்தம், வெளியிலே துவைதம் மாதிரி லோகத்திற்கு தெரிகிற அனுகிரக கிருத்தியம் என்று ஆகிறது. அப்படித்தான் மகாவிஷ்ணு லோக பரிபாலனம் பண்ணுவது. இது குரு செய்வது சிஷ்யலோக பரிபாலனம். குருவாக திருமால், நாராயணம்
பத்மபுவம் என்று ஆரம்பித்தே நாம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களை பின்பற்றும் ஸ்மார்த்தர்கள் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்திற்கு குரு பரம்பரை சொல்வதால் இங்கே அந்த முதல் குருவான விஷ்ணுவை குறிப்பிட்டுச் சொல்வது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறது. சகஸ்ரநாமத்தில் அவருக்கு குரு என்றும் குருதமன் என்றும் நாமக்கள் கொடுத்திருக்கிறது. குருதமன் என்றால் ஏனைய குருமார்களை விட சிரேஷ்டமான உத்தம குரு என்று அர்த்தம். இங்கே குரு என்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது மகாவிஷ்ணு சர்வ வித்யைகளையும் உபதேசிப்பதால் குருவாகிறார் என்று சொல்லி, அதோடு இன்னொரு அர்த்தமாக சர்வ ஜீவர்களையும் பிறப்பிப்பவர் என்பதாலும் அவர் குரு என்று சொல்லியிருக்கிறார். இதில் இருந்து பிறப்பை தரும் பிதாவை குரு என்று சொல்வது உண்டு என்று புரிந்து கொள்ளலாம். சம்ஸ்கிருத லிட்டரேச்சரில் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயம் அப்பாவுக்கு குரு பட்டம் உண்டு என்பது. பிதா குரு, மாதா பிதா குரு தெய்வம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பொது வச்சனம். இதில் மாதா பிதா இரண்டு பேருமே குருவின் காரியமான நல்வழிப்படுத்துதலையும் செய்பவர்கள்தான். ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அம்மா பரமஹிதமாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லதை சொல்லிக் கொடுப்பாள். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசில் இருந்து 8 வயசில் உபநயனம் பண்ணி குரு என்றே இருப்பவரிடம் குருகுலவாசம் பண்ணுவதற்காக குழந்தையை ஒப்படைக்கிற வரையில் அப்பா அம்மாவை விட கொஞ்சம் கண்டிப்பு காட்டி இப்படி இப்படி இருக்கணும் பண்ணணும் என்று அநேக நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். அதனால் அவருக்கே குரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. குரு என்றால் அக்ஷரம் அக்ஷரமாக பிரிக்காமல் நேராக ஒரே வார்த்தையாக அர்த்தம் பண்ணும்போது பெரியவர் என்றே அர்த்தம். அகத்திற்கு பெரியவர், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்பாதானே. அதனால் அவர் குரு. குருவுக்கும் தந்தைத்தன்மை உண்டு. அப்பா குரு என்றால் குருவும் அப்பாதான். நீதி சாஸ்திரத்தில் 5 பேரை அப்பாவாகச் சொல்லியிருக்கிறது. யார் யார் என்றால், ஜனீதா சோபனீதா ச யச்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சயிதே பிதர ஸ்மிருதாகா. ஜனீதா பிறப்பை கொடுக்கும் எல்லோருக்கும் தெரிந்த அப்பா. உபநீதா பூணூல் போட்டு வைக்கிறவர் யாரோ அவர். பல பேருக்கு அப்பா இல்லாமல் வேறொருத்தர் பூணூல் போடும்படி ஆகிறதோ இல்லையோ. அப்பா இருக்கும்போதே 2 பிள்ளைகளுக்கு ஒரே முகூர்த்தத்தில் பிரம்மோபதேசம் செய்தால் அப்போது ஒரு பிள்ளைக்கு அப்பாவும் மற்றவனுக்கு சித்தப்பா பெரியப்பா மாதிரி ஒருத்தரும் தானே பூணூல் போட்டு வைக்கிறார். அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் அவரும் ஒரு அப்பா. நல்ல காயத்ரி அனுஷ்டானம் உள்ளவர்தான் ஒரு குழந்தைக்கு பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம். முன்னாளில் அப்படி இல்லாத ஒரு ஜனகபிதா காயத்ரியில் சித்தி கண்டவர்களைக் கொண்டே தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்வித்தார். அப்படிப்பட்ட அந்த குரு அந்த பிள்ளைக்கு பிதாவாகி விடுகிறார். யச்ச வித்யாம் பிரயச்சதி. இதுதான் நம்முடைய விஷயம். எவன் வித்யை கற்பிக்கிறானோ, அதாவது எவன் குருவாக இருக்கிறானோ அவன் ஒரு அப்பா, அன்னதாதா. ஒருத்தன் சாதம் போட்டு ரட்சித்தானால் சாப்பிடுகிறவனுக்கு அவன் ஒரு அப்பா. பயத்ராதா, பயத்தில் இருந்து காப்பாற்றுபவனும் அப்பா. இப்படி 5 பேர். ஆனால் பிரசித்தியாக இருப்பது பெற்ற தகப்பனுக்கு அடுத்தபடியாக குருவுக்கும் பிதாஸ்தானம் என்பதுதான். அந்த அப்பா ஜன்மாவை கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த அப்பா ஜன்மாவை அழிக்கிறார். ஜன்மாவை கொடுக்கிறவரை தானே அப்படி சொல்லலாம், இவரை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு ஜீவனை பூத பிரபஞ்சத்தில் நேர் அப்பா ஜன்மிக்கச் செய்கிற மாதிரி இவர் ஆத்ம பிரபஞ்சத்தில் ஜன்மிக்கச் செய்கிறாரே. அவர் பிசிக்கல் லைஃபை கொடுக்கிற மாதிரி இவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபை கொடுக்கிறாரே. அப்போ அப்பா சொல்லலாம் தானே. வைதிக அனுஷ்டான வழியில் உபநயன பூர்வமாக பரமார்த்திகத்தில் போக ஆரம்பிக்கிறவர்களுக்கு விஜமர், தமிழில் இருபிறப்பாளர் என்றே பெயர் இருக்கிறது. ஆதிகாலத்தில் அப்படி உபநயனம் செய்வித்து 2வது பிறப்பை தந்து, அதாவது பிதாவாக ஆகி அப்புறம் தன்னுடன் சிஷ்யனை குருகுல வாசத்தில் வைத்துக்கொண்டு பயிர் பண்ணினவர் குருவே. குருகுல வாசம் என்று அவரோடு வசிப்பதை சொன்னதாலேயே அது தெரிகிறதே. உபநயனம் ஆனவுடன் 2ஆம் பிறப்பு விதிய ஜன்மா. பக்ஷிக்கும் த்விஜன்மா என்று பெயர். முட்டையாக இருப்பது ஒரு ஜன்மா. தாயார் பெட்டை அதை அடைகாத்து ஓட்டை பிளக்க பண்ணியவுடன் பூர்ணமாக பக்ஷியாக வெளியிலே வருவது 2வது ஜன்மா. ஒரு ஜீவனை அனுகிரகத்தாலே அடைகாத்து அவனுடைய ஆணவ ஓடு பிளந்து பரமாத்மாவிடம் அவன் பறந்து போகும்படியாக பூர்ண ரூபம் தருகிறவரே குரு. இங்கிலீஷில் மாணவனை பியூப்பில்
என்கிறதில் கூட அவருக்கு தெரியாமலே இந்த த்விஜன்ம தத்வார்த்தம் இருக்கிறது. பியூப்பா என்றால் ஒரு பூச்சி ஆகிறதற்கு முந்தி இருக்கிற கூட்டுப்புழு ஸ்டேஜ். த்விஜன்மாவுக்கு பதில் சதுர்ஜன்மாவாக பூச்சி இருக்கிறது. முட்டை அப்புறம் முழு ரூப பிராணி என்று